வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டனில் இதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? மட்டனில் பார்த்தீங்கன்னா அதிகமான அளவு ப்ரோட்டீன், அயன், விட்டமின் B12, சிங்க் இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது, அனீமியா வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது, நர்வ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணுது. இப்போ அந்த மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? குயிக் அண்ட் ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் ஒரு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் கூட தேவையான மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகு தூள், அப்புறமா கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 விசில் வரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் சூடானதுமே நம்ம ஹோல் ஸ்பைசஸை எண்ணெயில் போட்டுடலாம். ஸ்பைசஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுமே பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டை இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். 1 கப் அரிசிக்கு 1 வெங்காயம் 1 தக்காளி கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுறது வரைக்கும் அந்த மாதிரி வதக்கி விட்டே இருக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியை நல்லா வதக்கணும். இந்த மசாலா நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணிடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலாஸோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த பிரியாணி பண்ணுறோம். அதனால தான் எல்லா மசாலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி மசாலாஸில் கோட்டாகி இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல அந்த மட்டன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். மட்டன் வேக வச்சதுலேருந்து பிரித்து வச்சுருந்த தண்ணியும் இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 1 விசில் வரைக்கும் வச்சு வேக விடலாம். இப்போ நம்ம அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இது பாஸ்மதி ரைஸ் தான். 1 கப் அளவு அரிசி நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், மசாலா ரெடி ஆகிடுச்சு பிரியாணிக்கு தேவையான. இப்போ அரிசி ஆட் பண்ணிடலாம். அரிசி கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடலாம். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணுறதுனால அரிசி வந்து ஒட்டாமல் வரும். இந்த அரிசி அண்ட் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் வரது வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட குயிக் அண்ட் ஈஸியான பிரியாணி ரெடி. பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரியாணி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணாலும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.